ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நவராத்திரியை பற்றி பேச போகிறோம். இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அதில் எப்படி முன்னேற்பாடெல்லாம் செஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் இப்போ பேச்சு. நம்ம ஆற்றுக்கு விருந்தாளிகள் வந்தாலே நம்ம எத்தனையோ மரியாதையோட அவளை வரவேற்று உபசரித்து அனுப்புகிறோம். அம்மன்களே நம்ம ஆற்றுக்கு குழுவாக வரப்போகிற போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும், எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், எவ்வளோ பக்தியோடு இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல் நவராத்திரிங்கிறது படோடாபோகத்துக்காக இல்லை, ஆடம்பரத்துக்காக இல்லை, பக்திக்காகங்கிறத நம்ம மனசில் ஏற்றிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, கார்த்தால சீக்கிரம் எழுந்துட்டு குளிச்சுட்டு பெருமாள் மோடைக்கு போய் பெருமாள் ரூமுக்கு பூஜை ரூமுக்கு போய் எல்லாம் சுத்தமாக தொடச்சி கோலம் போட்டு நல்லா பளிச்சுன்னு கோலம் போட்டு பழைய பூவெல்லாம் எடுத்து புது பூ சாத்தி விளக்கேற்றி வைக்கணும். அதே மாதிரி கொலு முன்னாலேயும் ஏற்றி வைக்கணும். அப்புறம் சமையல் அறைக்கு போயிட்டு அடுப்பு நல்லா தொடச்சி வச்சுருக்கணும். நாள் ராத்திரியே 10 பசை இல்லாமல் அதில் பால் காய்ச்சி கொஞ்சோண்டு பாலை எடுத்து சர்க்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணணும். கொலுவுக்கும் பூஜா ரூமில் இருக்கிற பெருமாளுக்கும் நீங்கள் யார் யார் பூஜை பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்லோகத்தை சுருக்கமாக சொல்லிக்கோங்க, ஏன்னா டைம் இருக்காது. மீதி ஸ்லோகத்தெல்லாம் எலாபரேட்டாக இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே சமையல் பண்ணுங்க. சடன்னு சமையல் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு தேவையான சுண்டலையும் வேக வச்சு ரெடி பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி வச்சுட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போயிருக்கிற சமயத்தில் திடீர்னு யாராவது வந்தாலாம், நீங்கள் வந்த உடனே கொடுக்கறதுக்கு இன்னும் சுண்டல் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா, ரெடிமேடாக கொடுக்கறதுக்கு அவசர தேவைக்கு ஸ்வீட்டெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பர்பி, 7 கப்பு மைசூர் பாகு, அது மாதிரி. அதே மாதிரி காரங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. முறுக்கு தட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சர்க்கரை பவுடர் பண்ணி ஏலக்காய் போட்டு கமகமன்னு வாசனையோட பேக்கெட் பண்ணி வச்சுக்கலாம். சுண்டல் பண்ண முடியாத போது அவசரத்துக்கு யாராவது வந்த போது பண்ணணுன்னா குணுக்குக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் உடச்சி வச்சுட்டாங்கன்னா வெந்நீர் குத்தி அதை பிசிஞ்சு அதை கரிகாய் போட்டு பண்ணி 4-5 குணுக்கு போட்டு கொடுத்துடலாம். டக்குன்னு கொடுக்கலாம். வந்த உடனே எல்லாருக்கும் பானகம் கொடுங்க. பொம்மநாட்டிகளுக்கு பானகம் கொடுத்தா அவ்வளவு சந்தோஷம். அம்மன்களே வாழ்த்துற மாதிரி அது சந்தோஷப்படுவான். வயிறுக்குள்ளேருந்து பானகம் கரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி புட்டு பண்ணணுன்னா அவசரமாக பண்ணுறதுக்கு அவல் புட்டு ரொம்ப நம்மளுக்கு லகுவாக இருக்கும். வேணால் அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நானும் சொல்லித்தரேன். அவல் புட்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி எல்லாத்தையும் வேலையை சுலபமாக பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. எதையும் குறைக்கக்கூடாது. ஒன்றொன்றுலேயும் பக்தி பூர்வமாக ஸ்ரத்தையோடு பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் தாம்பூல பையெல்லாம் மத்தியானம் சாயங்காலமே வந்தோடனே கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் மட்டும் சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லாத போது கூட வந்தவாளுக்கு ஆற்றுல இருக்கிற குழந்தைகளோ இல்லை பெரியவாளோ கொடுக்கலாம், வந்தவாளுக்கு கொடுக்கலாம். அதை மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு போங்க. அப்புறம் சாயங்காலமும் விளக்கேற்றி புது புடவை நன்னா அலங்காரம் பண்ணிட்டு, நீங்களும் அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு சந்தோஷத்தோடு வரப்போகிற விருந்தாளிகள் அவள்லாம் அம்மன் ஸ்வரூபம் எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு ரெடியாக சந்தோஷமாக காத்துட்டுருங்க. அதே மாதிரி வந்த உடனே எல்லாருக்கும் குங்குமம், மஞ்சள், தேங்காய், வெத்தலைப்பாக்கு எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் குழந்தைகளோ அது பெரியவாளோ கணவன் இருக்கிறவாளோ இல்லாதவாளோ எல்லாருமே அம்மன்களுக்கு சமானம்தான். அவளுக்கெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கோ. எல்லாரையும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைங்கோ. அப்புறம் இந்த லக்ஷ்மி சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அம்மன் ஸ்லோகங்கள் எல்லாம் பின்னால் ஒலிக்கிற மாதிரி கேஜெட்டில் எல்லாம் போட்டு அதை எப்போவும் ஒலிக்க செய்யுங்க. வீட்டில் வைப்ரேஷன் இருக்கணும். அதே மாதிரி நல்லா கமகமன்னு இருக்கிற ஊதுபத்திலாம் கொளுத்தி வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு தெய்வீகமான உணர்வு வந்தவாளுக்கு வர மாதிரி பண்ணுங்கோ. மொத்தத்தில் சந்தோஷமாக இருங்கோ, அலங்காரம் பண்ணிக்கோங்கோ. ஆடம்பரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கோ. இவா கொடுத்தாலே நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும்லாம் போட்டி கீட்டிலாம் வேண்டாம். நம்மளுக்கு எது முடியறதோ அது செஞ்சுக்கோங்கோ. நம்ம மனப்பூர்வமாக சந்தோஷமாக வந்தவாளை கொண்டாடி அவள் திருப்திப்படுத்துகிற மாதிரி அனுப்பி அவளை அம்மன்களை சந்தோஷப்படுத்துங்கோ. மொத்தத்தில் இந்த பண்டிகையை ஸ்ரத்தையோட பக்தியோட சந்தோஷத்தோடு கொண்டாடுங்கோ. எல்லாருக்கும் என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ்.